ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கு சனி பயிற்சியில் சனி ராகு சேர்க்கை ஒரு மாதம் நடக்குது. மார்ச் 29 சனி பயிற்சியான உடனே மீனத்தில் வர்றார் இல்லையா, ராகு கூட தான் சேர்றார். இந்த சேர்க்கை 30 நாட்களுக்கு இருக்குது, ஏப்ரல் 27 வரைக்கும். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராகு நமக்கு கொஞ்சம் கெடுபடியான கிரகம், கொஞ்சம் வலி வேதனைகளையும் இழப்புகளையும் செலவுகளையும் பண்ணுற கிரகம். ஒரு மாதிரி நல்ல செயல்கள்னு நம்பி ஒரு அசாதாரணமான சூழலுக்கு நம்மளை தள்ளி தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைகளை அனுபவிக்க வைக்க தூண்டுற கிரகம்னு எடுத்துக்கணும் ராகுவை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ராகு திசா புத்தி வருதுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ அந்த மாதிரி ராகு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு கூட இந்த சனி ஆக்டிவாக சேர்றார் இல்லையா. இப்போ இதில் என்ன ஆகும்னா, நம்ம தேவையில்லாத விரயங்களோ அல்லது பிறரை நம்பி ஏமாறுறதோ, ஹெல்த் ரீதியான ப்ராப்ளங்களோ பார்த்துக்கணும். அதுக்காகத்தான் இந்த பதிவு. கரெக்டாக 30 நாள் தான். அதுக்கு மேலே சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. அப்போ உங்களுக்கு சுயபலம் நல்லாயிருக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கு. இந்த ஒரு மாதத்தை கடத்தணும். இப்போ அதுலேயுமே நீங்கள் பூரட்டாதி, அதாவது 4ஆம் பாதத்திலே உங்களுக்கு லக்ன புள்ளி அமைஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு இந்த சிரமம் கிடையாது. உத்திரட்டாதி, ரேவதி இதில் லக்ன புள்ளி அமைஞ்சவங்களுக்கு தான் இப்போ நான் பேசுகிறது. கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இன்னும் 2 கிரகம் வேறு இதில் ஜாயின் ஆகுது. புதன், சுக்கிரன். புதன் ஒரு 10 நாளைக்கு, சுக்கிரன் ஒரு 25 நாளைக்கு எல்லாம் கனெக்ட் ஆகிறதுனால இப்போ நம்ம இந்த செலவோ, பழக்க வழக்கங்கள், தவறான செய்கைகள், தவறான சேர்க்கைகள், நட்பு வட்டாரம், உறவு முறை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த திசாபுத்தியில் நம்ம ஜனன ஜாதகப்படி சனியோ ராகுவோ கெட்ட கிரகமாக இருந்தால், கெட்ட கிரகம்னா 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ நமக்கு அமைஞ்சிருந்தால் இந்த காலகட்டத்தில் டபுள் எஃபெக்டாக செய்வாங்க. தூண்டி விட்டு வேலை பார்ப்பாங்க. அலைச்சல் தெரிச்சலை கொடுப்பாங்க. நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னு நம்பி உடனே அட்வான்ஸை கொடுத்துட்டு போகிறோம் பார்த்தீங்களா, போய் அப்புறம் ஏமாற்றம் அடைகிறாங்க இல்லையா. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாவ கிரகங்கள் தன்மைகள் கெட்டு போகிறதுனால தான். இப்போ இந்த 2 பேருமே குருவோட நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க. குரு நமக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வழக்கையில் சப்போர்ட் தான். செலவுகளை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற வேலையும் அவர் செய்வார் குரு. கோச்சாரத்தில் இந்த சேர்க்கையில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். தனியாக சனினால் பிரச்சனை இல்லை, தனியாக ராகுனால கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 2 பேர் சேர்க்கை அப்படிங்கிறது நம்மளை ஏதாவது ஒரு வகையில் மைண்டை டிஸ்கனெக்ட் பண்ண வைக்கும், அல்லது தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும். உறவுகள் ரீதியாக கூட நம்மளுடைய செய்கைகளில் ரசிப்புத்தன்மை இருக்காது, வெறுப்புத்தன்மை இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அல்லது நம்ம ஆட்டிடியூடை மாற்றிக்கணும், பாடி லாங்குவேஜை மாற்றிக்கணும். கொஞ்சம் ஆக்டிவாக காமிச்சிக்கணும், கொஞ்சம் நம்பகத்தன்மையோடு காமிச்சிக்கணும். காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அவநம்பிக்கை, மற்றவர்கள் நம்மளை டீஎஸ்டிமேட் பண்ணுறது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது நடக்காது. அதே மாதிரி தான் உறவு கஸ்டமர்கிட்டையும். ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா கஸ்டமர்கிட்டையும் நம்மளை சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு வேலை தர்றதுக்கு அவங்க சந்தேகப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் அவங்க திங்க் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். ஏன்னா நமக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் வேறு உட்கார்ந்துருக்கார். இந்த செவ்வாய்க்கும் சனி ராகுவுக்கும் ஒரு அசுப விளைவு ஏற்படுகிறது, சுப விளைவு கிடையாது. அப்போ இந்த அசுப விளைவு உறவுகள் ரீதியாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கான்ட்ரடிக்ஷனை கொடுத்துரும். ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன் வராமல் பார்த்துக்கறக்கு நாம் முயற்சி எடுத்துக்கிட்டாலே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோச்சாரத்துலலாம் நமக்கு இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிறது ரூட்டு தெரிஞ்சுக்கிறது தான். ரோடு கரடு முரடாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நிதானமாக வண்டி ஓட்டணும்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். அதனால் இது ஒரு பெரிய ப்ராப்ளம்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. பட்டு அசால்ட்டாக இருந்தால் ப்ராப்ளம் ஆகிடுங்கிறதுக்காக சொல்லுவோம். இப்போ இதெல்லாமே நமக்கு சனியோ ராகுவோ திசாபுத்தியோ அந்தர சூட்சமாக நடக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் மைண்டில் எடுத்துக்கோங்க.
சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றது வந்து ஏப்ரல் 27க்கு மேலே வர்றாரு. அப்போ வந்து உங்களுக்கு வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். குழந்தை, பாசம், நேசம், கணவன் மனைவி உறவு, சொந்த பந்தங்கள், கலைத்திறமைகள், நம்மளுடைய படைப்பு திறமைகள், அறிவாற்றல் எல்லாமே சூப்பராக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி தெய்வ நம்பிக்கை, குலதெய்வம், முன்னோர்கள், பூர்வீகம், வெளிநாடு பயணம், வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு படிப்பு, மேல் படிப்பு அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கும். ஸோ சனி சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றது ஏப்ரல் 27 மேலே. ஸோ அதிலிருந்து நல்லா இருக்கிறதுனால அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பதிவினுடைய நோக்கம் வந்து இந்த சனி ராகு சேர்க்கைங்கிறத கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ப்ளஸ் 4ல் இருக்கிற செவ்வாய், இங்கே லக்னத்தில் இருக்கிற சனி ராகு, இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷனில் நமக்கு குரு தான் இணைச்சி வைக்கிறார் இவங்களை. குரு வந்து நம்புகிற ஸ்தானத்தில் இருக்கார். நம்பிக்கைங்கிறது 3ஆம் இடம், பிரயாணங்கிறது 3ஆம் இடம், தகவல் தொடர்புங்கிறது 3ஆம் இடம். அப்போ இது மாதிரியெல்லாம் ஒரு லிங்க் பண்ணி விடுறதுக்கு கிரகங்கள் நம்மளுக்கு கெட்ட ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் காத்துக்கிட்டு இருக்குன்னு நினச்சிக்கணும். நான் இங்கே ஆதிபத்தியம்னு சொல்கிறது உபநட்சத்திர கோட்பாடில் நம்ம ஜனனஜாதத்தை கணிச்சு பார்க்கும்போது 8-12 தொடர்பில் இந்த சனி ராகு வரக்கூடாதுங்கிறது தான் ஆதிபத்தியம்னு சொல்கிறேன். ஸோ அதில் கேர் எடுத்துக்கோங்க. இந்த ஏப்ரல் 27க்கு மேலே எந்த புது முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க. உறவுகள் சார்ந்தும் அப்போல்லாம் காம்ப்ரமைஸாக வந்துடும். அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பேசினாலும் காம்ப்ரமைஸ் ஆகாது. அதே போல் நலம், ஆரோக்கியம் அப்படிங்கிறதுலையும் முக்கியத்துவம் கொடுங்க. செக் பண்ணிக்கோங்க, சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு 4ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது, 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது. அது வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய சில உடல் உபாதைகளையும் குறிக்கும். உடல் உபாதைகள் மூலமாக நமக்கு விதி கொடுப்பனையில் பலவீனப்படுத்துகிற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அது இப்போ நடக்கும். அப்போ சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்டது, பிளட் வெசல்ஸ், இரத்த நாளங்கள்னு சொல்கிறது, அதே மாதிரி ஹிருதயத்தில் அடைப்புங்கிற சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இது மாதிரி தான் இரத்த நாளங்கள் அடைப்பு, அது சம்மந்தப்பட்டது. சில பேருக்கு நரம்பு உபாதைகள், தோல் சம்மந்தப்பட்ட உபாதைகள், கால் வலிகள், இது சம்மந்தப்பட்டதில் நம்ம கேர் எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா அட்வான்ஸாக நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது சனிப்பெயர்ச்சியில் ஒவ்வொரு பாத ரீதியாக நம்ம விரிவாக பார்த்துட்டே போகலாம் பின்னால். இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு 30 நாட்களுக்கு நம்ம கேர் எடுத்துக்க வேண்டிய விஷயத்துக்காகத்தான் இந்த பதிவு. இது எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறையில் கணித்து 12 பாவ அதிகாரிகளை தெரிஞ்சுக்கிட்டு கோச்சாரத்தை எந்த கிரகம் நமக்கு படிப்பு கொடுக்குது, எந்த கிரகம் தொழிலை கொடுக்குது, எந்த கிரகம் பணத்தை கொடுக்குது, எந்த கிரகம் நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னெல்லாம் தெரிஞ்சு பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் கேள்விகளுக்கு சரியான பதில்களை கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.